அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் விதைகள் நடப்பணும். முதல்ல நடவு பண்ண விதைகள் வந்து அவானின்ற ரகம் நடவு பண்ணியிருந்த நண்பர்களே, அந்த ரகங்களை வந்து எலிகள் எடுத்து சாப்பிட்டுருச்சு. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ நம்ம ஒரு வரிசைக்கு 100 விதைகள் நடவு பண்ணதில் நமக்கு இப்போ முளைச்சிருக்கிறது ஒரு 10-15 செடிகள் ஒரு வரிசைக்கு முளைச்சிருக்கின்றது தான் ஒரு விஷயம். மீதம் இருக்கக்கூடிய விதைகள் முளைக்கல. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கிறது அவானின்ற ரகம் நடவு பண்ணியிருக்க நண்பர்களே. இப்போ நம்ம வாங்கி ட்ரேவில் விட்டு வச்சுருக்க ரகங்கள் என்ன ரகம்னா, நம்ம சங்குரோவில் ஒரு ரகம் வாங்கி நடவு பண்ணியிருக்கோம். நம்ம விதைகளே சுத்தமாக முளைக்காதுன்ற கணக்கில் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ 1-2 அந்த 10 செடிகள் வரிசைக்கு 100 செடிகள் நடவு பண்ணதில் 10 செடிகள் இருக்குது முளைச்சிருக்கு. அந்த செடிகளை நடவு பண்ணலாமா இல்லை அதை பிடிங்கிட்டு புதிய செடிகளை நடவு பண்ணலாமன்றதான் காரணம். என்னென்னா, நமக்கு காய்கறிகள் அறுவடை பண்ணி அனுப்பும்போது கலப்படமாக இருக்கும். நம்ம இந்த ரகம் ஒரு காய்கள் காய்க்கும், இப்போ நடப்புற ரகம் ஒரு காய்கள் காய்க்கும். அப்போ அந்த காய்களை அப்படியே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா காய்கறிகள் மார்க்கெட்டில் விலை போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ்அப்பிங்காக காய்கள் கலப்படமாக போகக்கூடிய காய்கள் நமக்கு விலைகள் போகாதுன்றது தான் ஒரு விஷயம். அதனால் இப்போ நம்மளுடைய என்ன பண்ணுறதுன்னே புரியாத அளவுக்கு நம்மளுடைய விவசாயம் இருக்குன்றது தான் ஒரு விஷயம். எங்களுடைய விவசாயத்தினுடைய கடினத்தன்மை புரிஞ்சவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் கப்போம். நன்றி வணக்கம் நண்பர்களே. சப்போர்ட் டு ஃபார்மர்.